ஓம் திருச்சிற்றம்பலம். அருளே உருவான இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இனிமையான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்து, பிறக்க இருக்கின்ற பராபவ வருஷத்தினுடைய வருஷப்பிறப்பு கர்மங்களை பற்றி இந்த வலையொலி மூலமாக உங்களோடு பிரலாபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். தமிழர்களுடைய திருநாளாம் சித்திரை புத்தாண்டு தினத்திலே நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய எங்களுடைய பாரம்பரிய மரபு சம்பந்தமான பழக்க வழக்கங்களையும் சித்திரை புத்தாண்டினுடைய நல்ல பலன்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். உண்மையிலே சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் சித்திரை முதலாம் நாள். அந்த வகையிலே தான் சித்திரை முதலாம் நாளை தமிழர்களுடைய புத்தாண்டாக எங்களுடைய முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அறிவியல் ரீதியான காரணங்களோடு சித்திரை புத்தாண்டு சித்திரை முதலாம் திகதி எங்களுடைய புத்தாண்டாக மெலிந்திருக்கிறது என்கின்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இந்த வருடம் சித்திரை புது வருட பிறப்பு, அதாவது பராபவ என்கின்ற பெயரோடு இனிமையாக பிறக்கின்றது. நிகழுகின்ற 2026 ஆண்டு, அதாவது 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 8:40 சித்திரை புது வருடம் பராபவ வருஷம் பிறக்கின்றது. அந்த வகையில் புது வருடம் என்றாலே எங்களுக்கு பருத்தி நீர் தேய்த்தல் ஞாபகத்திற்கு வரும். அதற்குரிய நேரத்தை நாங்கள் விஷு புண்ணிய காலம் என்று சொல்லுவோம். அந்த வகையிலே செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:40 முதல் நண்பகல் 12:40 வரையான காலம் எங்களுக்கு விஷு புண்ணிய காலமாகும். இந்த புண்ணிய காலத்திலே எல்லோரும் வைகரையிலே துயிலெழுந்து, அதிகாலையிலே துயிலெழுந்து நாம் முன் செய்தவற்றையும் மேற்செய்யற்பாலனவாகிய அறம்பொருள் இன்பங்களையும் சிந்தித்து வழிபடும் கடவுளை தியானம் செய்து, கண்ணாடி, தீபம், நிறைகுடம், எங்கள் ஒவ்வொருவருடைய வழக்கை, தாய் தந்தை ஆசிரியர்களுடைய பாதம், தேவதைகளுடைய திருவுருவம், திருமுறை புத்தகங்கள், தாமரை முதலிய பூக்கள், பழவகை, மஞ்சள், குங்குமம், சந்தனம், வெற்றிலை, பாக்கு முதலிய மங்கள பொருட்களை தரிசனம் செய்து, அவசிய கர்மம் ஆக தந்த சுத்தி செய்து, விதிப்படி சங்கல்பம் செய்து மருத்து நீர் தேய்க்க வேண்டும். மருத்து நீர் தேய்க்கின்ற பொழுது தலையிலே இலவமிலையும் காலில் கடப்பமிலையும் வைத்து மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து, நல்ல சிவப்பு நிறம் அல்லது பட்டு போன்ற வெண்மை நிறமான பட்டாடையாயினும் அல்லது இந்த நிறக்கரைகள் அமைந்த புதிய பட்டாடையாயினும் தரித்து, வைரம், பவளம் முதலியவற்றால் ஆகிய ஆபரணங்களை அணிந்து, சுகந்த சந்தனம் பூசி, நறுமலர் சூடி, விக்னேஸ்வரர் முதலிய தெய்வ வழிபாடுகளை செய்து, தங்கள் வீடுகளிலே சூரியனுக்கு பொங்கல் பூஜை வழிபாடுகளை செய்து, இயன்ற தான தருமங்கள் இயற்றி, குரு பெற்றோர் முதலிய பெரியோரை வணங்கி அவர்களுடைய ஆசி பெற்று, உற்றார் நண்பர்களோடு அளவளவாவி அறுசுவை உணவுகளோடு வேப்பம்பூ, பொறிக்கறி, கசப்பு என்பவற்றை சேர்த்து அறிந்து தாம்பூலம் தரித்து, புதுவருட பலன்களை வாசித்தும் கேட்டும், கண்ணாடியிலே முக தரிசனம் செய்தும், தத்தம் சமய நூல்களை பாராயணம் செய்தும் மங்களகரமாக மண்ணிலே வாழ்வாங்கு வாழ கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மருத்து நீர் தயாரிக்கின்ற பொழுது தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணுகிராந்தி, ஸ்ரீதேவியார் சங்கழி நீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமயம்,
ஓரோசனை, மஞ்சள், மிளகு, திப்பிலி, சுக்கு இவைகளை சுத்த ஜலத்திலே இட்டு காய்ச்சி மருத்துநீர் பெற்றுக்கொள்ளலாம். புது வருடத்திற்கான சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக திருவாதிரை, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம், சுவாதி, அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் என்பவை சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக விளங்குகின்றது. ஆகவே இவற்றிலே பிறந்தோர் தவறாது மருத்துநீர் தேய்த்து ஸ்நானம் செய்து இயன்ற தான தருமங்கள், தேவ பூஜை என்பவற்றை சிறப்பாக செய்து சங்கிரம தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புது வருடம் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வருவது ஆதாய விரயம். அதாவது எங்களுக்கு எத்தனை பங்கு வரவு ஆக இருக்கிறது, எத்தனை பங்கு செலவாக இருக்கின்றது என்று நாங்கள் தேடுவோம். அந்த வகையில் ஆதாய விரயம் எங்களுக்குரிய பொதுவான பலன்களை தரப்போகின்றது. அதாவது எங்களுக்கு எத்தனை பங்கு வரவு, எத்தனை பங்கு செலவு என்பதை சொல்லப் போகின்றது. ஆனால் எங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு, அதனுடைய மாற்றம் என்பவற்றின் அடிப்படையில் இந்த வரவு செலவில் எங்களுடைய மதிநுட்பம் அடிப்படையிலும் இந்த வரவு செலவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது எங்களுடைய தன்மையிலே தங்கி இருக்கிறது. அந்த வகையிலே தான் மேஷராசி என்பவர்களுக்கு 11 பங்கு வரவு, 5 பங்கு செலவு, லாபம். இடபராசி என்பவர்களுக்கு 5 பங்கு வரவு, 14 பங்கு செலவு, பெருநஷ்டம். மிதுன ராசி என்பவர்களுக்கு 8 பங்கு வரவு, 11 பங்கு செலவு, நஷ்டம். கடகராசி என்பவர்களுக்கு 8 பங்கு வரவு, 2 பங்கு செலவு, லாபம். சிம்மராசி என்பவர்களுக்கு 5 பங்கு வரவு, 5 பங்கு செலவு, சமசுகம். கன்னிராசி என்பவர்களுக்கு 8 பங்கு வரவு, 11 பங்கு செலவு, நஷ்டம். துலாம் ராசி என்பவர்களுக்கு 5 பங்கு வரவு, 14 பங்கு செலவு, பெருநஷ்டம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 11 பங்கு வரவு, 5 பங்கு செலவு, லாபம். தனுராசி என்பவர்களுக்கு 14 பங்கு வரவு, 11 பங்கு செலவு, சுகம். மகர ராசி என்பவர்களுக்கு 2 பங்கு வரவு, 8 பங்கு செலவு, நஷ்டம். கும்பராசி அன்பர்களுக்கும் 2 பங்கு வரவு, 8 பங்கு செலவு, நஷ்டம். மீனராசி அன்பர்களுக்கு 14 பங்கு வரவு, 11 பங்கு செலவு, சுகம் போன்ற பலன்கள் எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆகவே இதிலே அனைவரும் கவலை கொள்ள தேவையில்லை. இருந்தாலும் எங்களுடைய செலவை சுருக்குவது, எங்களுடைய வரவை மேம்படுத்தி கொள்வது போன்றவற்றிற்காகவே இந்த பலன்கள் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. உண்மையிலே எங்களுடைய ஜோதிடம் எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அதாவது நாங்கள் எங்களுடைய புத்தியை தீட்டிக்கொண்டு எதிர்காலத்தை திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும், மதிநுட்பமான முறையிலே எங்களுடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஜோதிடம் எங்களுக்கான எச்சரிக்கை பலன்களை ஆரம்பத்திலே தந்துவிடுகிறது. ஆகவே அதற்குரிய வகையிலே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் திட்டமிட்டு உரிய பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, புது வருடம் என்றாலே கைவிசேடம் மிக முக்கியமான இடத்தை பெறும். அந்த வகையிலே சித்திரை 2ஆம் திகதி, அதாவது 15/4/2026 புதன்கிழமை காலை 9:04 மணி முதல் 9:51 மணி வரையும், அதேபோன்று அன்றைய தினம் 9:55 மணி முதல் 12:02 மணி வரையும், அன்றைய தினம் மாலை 6:12 மணி முதல் இரவு 8:09 மணி வரையான காலம் எங்களுக்கு கைவிசேடத்திற்குரிய காலமாக இருக்கிறது. அதேபோன்று சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20ஆம் திகதி 20/4/2026 திங்கட்கிழமை காலை 9:35 முதல் 11:05 வரையான காலமும் கைவிசேடம் வழங்குவதற்குரிய காலமாக இருக்கிறது. அந்த வகையிலே எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் எங்களுக்கு வருகின்ற சித்திரை புத்தாண்டிலே புதியவற்றை புகுத்தி பழையவற்றை அகற்றி புதிய ஆண்டிலே புதிய புத்துணர்ச்சியோடு புதிய தெம்புடன் புதிய கருமங்களை மங்களகரமாக ஆரம்பித்து அவற்றை நல்ல வகையிலே எங்களுக்கு வெற்றி தருகின்ற வகையிலே
அமைத்தெடுப்பது எங்களுடைய வளமையான பாரம்பரிய மரபு. ஆகவே பிறக்கின்ற பராபவ வருஷமும் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மங்களகரமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மேன்மையான நிலையை அடைய செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் மீண்டும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிறக்கின்ற பராபவ வருஷத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வலையொலி தளத்தினுடைய அமைப்பாளர் திருவாளர் நடேசன் புருஷோத்மன் அவர்களோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சர்வேயனாகா சுகினோபவந்து, இன்பமய சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றி.